பார்க்கலாங்க. இன்னைக்கு பாருங்க இதில் ஊற்ற முடியும். ஆனால் தண்ணியாக தேங்காய் சனிக்கிழமை தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. இது நல்லா இதுலேயே கஷ்டமான விஷயம் எதுன்னு கட் பண்ணுறதாங்க. அதெல்லாம் நம்ம பொரியல் வந்து காயும் பூமா இருக்கு வச்சிருக்கோம் பாரு. அது வந்து இங்கேயும் பட்லி பூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க என்ன சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. இன்னைக்கு பாருங்க இவ்வளவு பெரிய பூசணிக்காங்க. இது பார்க்க செல்லுன்னு பார்க்க சின்னதா தாங்க தெரியும். ஆனா நல்லா ஒரு பெரிய 3 நாளைக்கு வச்சு செய்யலாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய பூசணிக்காய் வந்து நம்ம வீட்டுல இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான பூசணிக்காய் தான் இப்பதான் உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கு. இப்ப இதை வச்சு பொரியல் செஞ்சுட்டு சாம்பாரும் முருங்கைக்காய் சாம்பாரும் சாதம் எல்லாம் சட்னி இதெல்லாம் செய்யலாங்க. என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. வீடியோ பாக்குறோம் லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன சமைக்கலாம்னு பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு செய்ய போறோங்க. முருங்கைக்காய் போட்டு அதனால தக்காளியும் புளியும் போட்டிருக்காங்க. இது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து அரிசி உழ வச்சுட்டாங்க. கொதிச்சிடுச்சு, அரிசி போடணுங்க. இந்த பக்கம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சட்னி செய்ய போறோங்க. அதனால புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேக வச்சு வச்சுருக்காங்க. பருப்பும் தக்காளியும் தனித்தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்யலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு கலந்து வச்சுருக்குங்க. இட்லி இல்லைன்னா தோசை ஊற்றிக்கலாம். இட்லி தோசை தாங்க இதில் ஊற்ற முடியும். ஆனால் தண்ணியாக கலந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இட்லி ஊற்றுறது இருந்தால் இதிலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் சூப்பரான வந்து அரிசி ஊற வச்சுருக்கேங்க. புழுங்கல் அரிசி தாங்க நாங்கள் சாப்பிட்றது. பச்சரிசியில் நாங்கள் சாப்பிட்றது இல்லை. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறுதுங்க. இதை வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சிடலாம். எப்பயுமே சாதம் செய்கிற மாதிரி தாங்க. நாங்கள் வந்து உப்பு போட்டு தான் சாதம் செய்வோம். அதனால நான் உப்பு போட்டுக்குவேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சமையல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க, சனிக்கிழமை ஸ்பெஷல் தாங்க. இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமையலெல்லாம் முடிக்கணுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீவுனாலே நம்ம எழுறதே லேட்டு தாங்க. ஸ்கூல்னா எப்படிதான் சுறுசுறுப்பு போகிறதுன்னே தெரிலங்க. கடகடன்னு எழுந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருவோம். லீவுனாலே கொஞ்சம் லேட்டாக தாங்க சமைப்போம். அதனால இன்றைக்கும் லேட்டு தான். டைம் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா 8 மணி போல் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்சு செஞ்சு இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. நாம் போனோம் பார்க்கலாம் அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க சமைக்கலாம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அரிசி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. அது ஒரு பக்கம் வேகிட்டும் உப்பும் போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வேகணுங்க. தக்காளி எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சோன்னா சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க. இன்றைக்கி வந்து அம்மா ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலே வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா பருப்பும் தக்காளியும் ஒன்றா போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். சாப்பாடும் அப்படியே வேகுது பாருங்கள். 2 அடுப்பில் 2 வச்சுட்டேன். கடகடன்னு வந்து சமைக்கலாம். பாருங்க நல்லா வெந்துச்சுங்க. 2 விசில் தாங்க வச்சேன். இவ்வளோ சூப்பராக மாவு போல் வெந்துச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷனில் வாங்குவோம்ல அந்த பருப்பு தாங்க. பருப்போடவே பூண்டும் அதுக்கப்புறமா வெங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள் சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், பீன்ஸு அதுக்கப்புறமா கத்திரிக்காய்ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தாங்க நிறைய இருக்கும். முருங்கைக்காய் நிறைய போட்டு சாம்பார் வச்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால முருங்கைக்காய் வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. இது நல்லா துருவி சாம்பாரில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி வந்து வெந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். இந்த பக்கமும் சாதமும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடிங்க. சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் வந்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க. ஊட்டில நல்லா சாஃப்டாகவே வெந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம போட்டு ஒரு கடைஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இந்த குக்கர்ல வந்து நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியா வேக வச்சிருந்தோம்ல தண்ணி கொஞ்சமா போட்டு அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்ல வந்து வடிச்சிக்கலாம். அவ்வளோதான் பயிலாம் தண்ணியும் வச்சுட்டேன். இப்போ வந்து இப்போ வாங்க இந்த தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முருங்கைக்காவை போட்டு நாம வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
குக்கர்லயே போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகும் வேகத்துக்கு. அதனால குக்கர்லயே போட்டுக்கலாம். உப்பும் போடணுங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு இதுல கொஞ்சமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் கடையும்ல அது கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா சாம்பார் ரெடி. ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்டா இருக்கும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது போலதாங்க செய்வாங்க. எப்படி வரப்போகுது டேஸ்ட்ன்றது தெரியல. அப்போ எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி கடையை போறோம்ல, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டுல எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமா தாங்க செய்வோம். ஏன்னா எல்லாருமே நாங்க கொஞ்சம் அதிகமா ஆள் இருப்போம். அதனால எப்பவுமே நம்ம அதிகமா தாங்க செய்வோம். உங்களோட வீட்டுல நீங்களும் எப்படி செய்வீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதை வந்து குக்கர் நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் தாங்க வைக்கணும். அதிகமா வச்சீங்கன்னா குழஞ்சு போயிடும். இன்னுமே இது பூசணிக்காவை கட் பண்ணவே இல்லைங்க, அப்படியேதான் இருக்கு. இந்த பூசணிக்காயும் கட் பண்ணி நம்ம பொரியல் செய்யணுங்க. பருப்பை நான் கடைக்கு எடுத்துக்கிறேன். தேங்காய் கூட அப்படிதாங்க இருக்கு. போட்டாலும் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நம்ம தேங்காயும் திருவிக்கலாம். பருப்பு லேசா கடைஞ்சா போதுங்க. ஏன்னா நம்ம அதிகமா வேக வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுனால சும்மா மசிச்சு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளியும் போட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்தோம்னா ரெடி ஆயிடும். சாம்பார் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க. பருப்பு தக்காளி அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வேக வச்சிருந்தோம்ல அதெல்லாம் கூட போட்டாங்க. முருங்கைக்காய் கூட பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து வெந்தாச்சு. இப்போ வந்து என்ன தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சிருக்காங்க. தேங்காய் நல்லா பூவா திருவுறதோட இது போல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா திருவி சாம்பார்ல போட்டோம்னா சாம்பார் வந்து சாப்பிடும் போது கடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது போல தாங்க செய்வோம். தேங்காயும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி பருப்பும் வெந்துருச்சு, தக்காளியும் வெந்துருச்சு, காய்கறியும் நல்லா வேக வச்சுதான் நான் போட்டுக்குவோம். சும்மா ஒரு லேசான ஒரு கொதி வந்ததும் தாளிச்சு இறக்கிட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அம்மா செய்யற மாதிரி தாங்க இருக்கு. சாம்பார் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா கொதிச்சுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம தாளிச்சிடலாம். அடுத்து என்ன பூசணிக்காய் பொரியல் செய்ய போறாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய பூசணிக்காய் இருக்கு. இத வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த பூசணிக்காய் பொரியல் செய்யறதுலே கஷ்டமான விஷயம் எதுன்னு கட் பண்றது தாங்க. ஒருத்தவங்க இருந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா நான் வந்து கடன்னு சமைச்சிருவேன். இது ஃபர்ஸ்டே நான் பூசணிக்காய் பொரியல் தாங்க செஞ்சிருப்பேன். கட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வந்து லேட்டா தான் சமைக்கிறேன். பாருங்க உள்ள எப்படின்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்க உள்ள. அம்மாடி நல்லா சதகாயா இருக்கு. இது எல்லாமே நம்ம சமைக்க போட்டதுங்க. பாதிதான் சமைக்க போறோம். அதனால கிளீன் பண்ணி வச்சிடணுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இது அப்படியே நம்ம வச்சோம்னா சீக்கிரத்துல வந்து கெட்டுருங்க. இது உள்ள இருக்கிற சதையெல்லாம் இருக்குல்ல, கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். கட் பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம். நான் வந்து கட் பண்ண மாட்டேங்க. உள்ள இருக்கிறத வந்து விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அழகா நம்ம கிளீன் பண்ணி இது போல வந்து நல்லா பெரிய கவர்ல போட்டு கட்டி வச்சுட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாம ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க இது நம்மளுக்கு தேவையில்லை, போட்டுக்கலாம். 4 பீஸ் இருக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம 2 பீஸ் சமைக்கலாம். 2 வந்து அப்படியே நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சிடலாங்க. கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி தாங்க. இது போல வந்து ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து வந்துருங்க. அழகா இது போல வந்து கட் பண்ணிட்டு பாருங்க சூப்பரா உள்ள இருக்கிற விதையெல்லாம் கிளீனா வந்து கிளீனாகி வந்துருங்க. அவ்வளவுதான். அடுத்து என்ன சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க அழகா நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன்.
இது போலதாங்க கிளீன் பண்ணணும் பூசணிக்காயை. நீங்க கை வச்சு எடுத்து ரொம்ப வந்து டைம் ஆகும். நமக்கு டைம் ஆகுற விஷயமெல்லாம் தேவையில்லைங்க. சமைக்கும் போது சீக்கிரமா தான் சமைச்சிட்டு போயிடணும்னு நினைப்போம்ல, அதனால பாருங்க. இன்னொன்னு வந்து நான் வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? இந்த விதைய பாத்தீங்கன்னா நல்லா முத்திர பூசணிக்காவா இருந்தா இந்த விதைய வந்து நம்ம எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முளைக்கிறதுக்கு போட்டோம்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா செடி முளைச்சு நமக்கு வந்து நம்ம வீட்லயே வந்து பூசணிக்காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாசம் வந்து ஆடி மாசம் வந்தாதான் நம்ம விதைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய விதை வாங்கி வச்சிருக்காங்க நம்ம தோட்டத்துல. ஃப்ரெஷ்ஷா நம்ம காயெல்லாம் வந்து விதைச்சி ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சமைக்கலாங்க. உங்களோட பேசிக்கிட்டே 4 பீஸ் பூசணிக்காய நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான், நம்ம தூக்கி தான் போடணும். நம்ம அடுத்து சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து வந்து வாங்க சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை எதுக்காகனா நம்ம பூசணிக்காய் பொரியல் செய்ய போறோம்ல, அதுக்கும் நம்ம வேர்க்கடலை போட்டுதான் செய்ய போறோம். அடுத்துதான் பாத்தீங்கன்னா நம்ம சட்னி செய்யணுங்க. அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சட்னி செய்யணும், அதுக்காக வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. தீயக்கூடாது, பொன்னிறமா வறுத்தா போதும். இது போல கடாயில போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துணுங்க. ஒரு சட்னி செய்யறதுக்கும் பூசணிக்காய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சட்னி செய்யும் போது நம்ம பூண்டு போட்டுக்கணுங்க. பூண்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வரமிளகாவும் போடணும். பூண்டு வந்து அப்படியே தோலோட போட்டுக்கலாங்க. தோலோட போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம். சட்னி கொஞ்சமா தாங்க செய்ய போறேன், அதனால வந்து கொஞ்சமா ஒரு 1.5 பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தீயாம பொன்னிறமா கொஞ்சம் குறைச்சி வச்சு சூடா வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சு வச்சுட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஆவி பருக்கு சுட வந்து சாதம் இருக்கு. இத வந்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து மதியம் சாப்பிடுறதுக்காக அப்பாவுக்கு மதியம் சாப்பிடுறதுக்கு சூடா எடுத்து வைக்கிறேன். மதியத்துக்குள்ளே நல்லா தாங்க இருக்கும், சூடாவே இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னும் எதுவுமே செய்யலைங்க. வேர்க்கடலை வந்து செய்யிருக்கேன். இட்லி செய்யறதா தோசை செய்யறதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாதம் பாருங்க சூப்பரா வந்துருக்கு. நல்லா ஊறிவே வந்து கொஞ்ச நேரம் வந்து அரிசி நம்ம ஊற வைக்கணுங்க. எந்த அரிசியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஊற செஞ்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உதிரி உதிரியா பூ போல இருக்கும் சாப்பாடு. இதை வந்து அப்படியே நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். பாத்தீங்களா, நம்ம சாம்பார் வச்சு சாதம் தாங்க வடிச்சிருக்கோம். செய்ய போறோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு லோட சாம்பார் வந்து தேங்காய்க்கு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கழுவிட்டு வச்சுக்கலாம். இத பாத்துட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிரமணன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்துக்கவே மாட்டீங்க. இது வந்து நம்ம பருப்பு கடைக்கும் போது செட்டி இருக்கும்ல, அது கீழே வந்து வச்சு கடையிறது பாத்தீங்களா. பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா வந்து வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேர்க்கடலை போடணும். பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. சூப்பரா வந்து வெந்திருக்கு.
வேணும் நம்ம ஒன்று பார்த்தீங்களா, ஒன்று வந்து கட் பண்ணி பார்க்கலாங்க. இது போல் கட் பண்ணி பார்த்தோன்னா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து இடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். ஏய் சைலண்டாக இருங்க. போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த பூசணிக்காய் பொரியல். என்னோட ஃபேவரேட்டுங்க. எவ்வளோ நிறைய செஞ்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறியா? குட்டீஸ் லீவ் விட்டாங்க அவங்கள அடக்கிறதுக்கே போதும்னு இருப்பா. அவ்வளோதான். ரொம்பலாம் நம்ம வேர்க்கடலை போட்டுட்டு வேக வைக்க கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணோம்னாலே உடஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி. என்னடா வேறு ஒரு இடத்துல இருந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடு. பழைய வீடு. பழைய வீடு மாதிரி தெரியாது, ஃபஸ்ட் கட்டின வீடு இதுதாங்க. இங்கே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தோட்டம். இங்கே வந்து வீடு இருக்குது. சமையல் பாதியிலே வச்சுட்டு வந்துட்டேங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. தோசை மட்டும் செய்யலைங்க. தோசை சித்தி செஞ்சுப்பாங்க. இது பாருங்கள், சுண்டைக்காய் செடி நிறைய காய் வைக்குங்க. இதுலேயும் இருக்குது பாருங்கள் காய். இதை பாருங்கள், காயும் பூவுமா இருக்குது சுண்டைக்காய் செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம புதுசாக சோபா வாங்கியிருக்கோங்க நம்ம புது வீட்டுக்காக. அப்போ அங்கே இருக்கிற சோபாவை இங்கே எடுத்துன்னு வந்து வச்சாச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே பின்னாடியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குதா. இந்த அங்கே தெரிஞ்சு பாருங்கள் சின்ன மரம், அதெல்லாம் நம்ம மரம் தாங்க, தேங்காய் மரம். இது வந்து தோட்டம். வாழைச்செடி அங்கே இருக்குது பாருங்கள். காய் வாழைக்காய், ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயெல்லாம் நம்ம பறித்து குழம்பு வைக்குவோம்ல, அந்த வாழை மரம் இங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய தோட்டம். தேங்காய் மரம்லாம் நிறைய இருக்குங்க. 300 மரத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குது நம்மளுது. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போகிறோம். இதுதான் நம்மளுடைய பின்னாடி இருக்கிற தோப்பு. இதுவும் வாழைச்செடி தாங்க. இது வந்து பழம் சாப்பிடுவோம்ல அந்த வாழைக்காய் பாருங்கள். இதெல்லாம் வாழைச்செடி தான். இங்கே பார்த்தீங்கன்னா செடி போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் படர்ந்து இருக்குது. மொத்தம் சக்கரவள்ளி கிழங்கு செடி தாங்க படர்ந்து இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ செடி. இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடி, ஒரு 3-4 செடி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சீசன் இல்லை. பூ வந்து பார்த்திங்கன்னா பூத்துருக்கு பாருங்கள், மல்லிகைப்பூ. இங்கே ஒரு பூ இருக்குது, நல்லா வாசம். ஃபுல்லாக நம்ம தோப்பு தாங்க, செடி தாங்க இருக்கும். மல்லிகைப்பூ செடி தான் நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு மல்லி. இது வந்து குண்டு குண்டாக இருக்குள்ள குண்டு மல்லி. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு செடி இருக்குங்க, சக்கரவள்ளி கிழங்கு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு செடி தாங்க இருக்குது. இது கிழங்கு பறிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். அடுத்ததாக அங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து நந்திவட்டம்பூ மல்லிகைப்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விடலங்க, டைம் இல்லை. வந்து இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோன்னா இன்னும் நிறைய பூ பூத்துருக்கும். அங்கேயும் ஒரு பூ இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க. நிறைய மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இருக்குங்க. இங்கேயும் வந்து ஒரு 10 செடி போல் வச்சுருக்கோம். இதுவும் வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி தான். இதுலேயும் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள், நல்ல வாசனை. அடுத்ததாக சுண்டக்காய் நம்மளோட ஃபேவரெட் இல்லையா, அதனால இங்கே மொத்தம் சுண்டக்காய் செடி தாங்க இருக்கும். ஃபுல்லாக சுண்டக்காய் செடி தான். இங்கே ஒரு 4-5 செடி போல் வச்சுருக்கோம். அங்கே ஒரு நெல்லிக்காய் செடி இருக்குது. நல்லா செடியாக தான் இருக்குது, காய் இன்னும் எதுவுமே வரலப்பா. அடுத்ததாக மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ. இதையும் அப்படியே பறிச்சு எடுத்துக்கலாம். இங்கேயும் பூ இருக்குது, எல்லாம் நல்லா மலர்ந்துட்டு இருக்குது இந்த பூவெல்லாம். இங்கேயும் இருக்குது, இதோ மறைஞ்சிருக்கு பாருங்க ஒன்று, அதையும் நம்ம விட போகிறதில்ல. அதையும் இவ்வளோ இந்த அளவுக்கு பூ வந்திருக்கு பாருங்க. இன்னும் மொக்கு இருக்குங்க, மொக்கும் பறிச்சா இன்னும் நிறைய வரும். அதெல்லாம் பூ வந்து பார்த்திங்கன்னா பறித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தாங்க பறிச்சிருங்க, இன்னும் மொக்கெல்லாம் நிறைய இருக்குங்க, மல்லிகைப்பூ மொக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 10 செடி போல் வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடியும் இருக்குது. தேங்காய் பழம் பார்க்குறீங்களா, இப்போ பாருங்கள்.
தேங்காய் மரம் தேங்காயோடு இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி தான், மல்லிகைப்பூ செடி. இங்கேயும் ஒரு 10 செடி போல் வச்சுருப்போம். பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே போக வர நான் வந்து அப்படி கிள்ளி விட்டதுனால நல்லா பூ வச்சுருக்கு. பேக் கேமரா போட்டு காட்டுறேன். இதுதான் மல்லிகைப்பூ செடி. பாருங்கள் எப்படி இருக்குது மல்லிகைப்பூ. நல்லா மொட்டாக ஃபுல்லாக இந்த செடி மொத்தமே மல்லிகைப்பூ தான். களை அதிகமாக இருக்குங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதை பாருங்கள் மொட்டு, இந்த மொட்டு போய் பறிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கா, வாழைப்பூ இருக்கா. அப்படியே வாங்க. சுண்டக்காய் செடி பாருங்கள், எவ்வளோ பெரிய சுண்டக்காய் செடி. காய் வந்து நல்லா கொத்தாக வைக்குங்க. இதில் காய் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இதில் சுண்டக்காய் வச்சு நம்ம குழம்பு செய்யும் போது நல்லா கொத்தாக இருக்கும் காய். அடுத்ததாக கரும்பு போட்டிருக்கோங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுத்த கரும்பு சாப்பிட்டு அப்படியே வந்து நட்டு வச்சுருந்தோம். அது வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்தாச்சு. இது பாருங்கள், இது ஒரு கலர் காக்கனா பூ சொல்லுவோம்ல, அதுவும் பார்த்திங்கன்னா மொக்கு ஃபுல்லாக செடி மொத்தம் பெரிய செடிங்க. இது ஃபுல்லாக வந்து மொக்கு தான் இருக்கும். அப்படியே வந்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் காக்கட்டாம்பூ. இது வந்து இட்லி பூ, மொக்கு வச்சுருக்கு. இப்போ தான் இன்னும் பூ வைக்கலைங்க. அப்படியே மேலே பாருங்கள், அங்கே தெரியுதா வாழை கோலை பாருங்கள். மந்த வாழை போட்டிருக்கு. நம்ம பொரியல்லாம் செய்வோம்ல, அந்த வாழைக்காய் ஃபுல்லாக களை செடி தாங்க இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ வாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னா வாசல் பெருக்க போகிறேங்க. பாருங்கள் இவ்வளோ குப்பை இருக்குது. இந்த மரம் செடியெல்லாம் இருந்தால் இதே பிரச்சனை தாங்க, குப்பை அதிகமாக சேர்ந்துடும். அதெல்லாம் நான் பெருக்கிறேன். பட்டெல்லாம் போய் வந்தாச்சுங்க, வாங்க சாப்பிடலாம். அடுத்ததா சாம்பார் குழம்பு ஊற்றின்னு போனாங்களா. சமையலெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. தோசை வந்து சிக்கன் தான் செஞ்சுருக்காங்க. நம்ம தோட்டத்துக்கு போய் வந்து தாங்க வீடியோ எடுக்கிறோம். பாருங்க, சுடு வந்து சாதம் செஞ்சுருந்தாங்க, குட்டிஸெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக என்னோடய ஃபேவரட் பூசணிக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கு. நான் வந்து சாப்பிட்றதுக்கு போட்டு வச்சுக்கிறேங்க. இது வந்து அப்பாக்காக தோசை செஞ்சு வச்சுருக்காங்க. சட்னி, தக்காளி சட்னி இருக்குங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சனிக்கிழமை ஸ்பெஷல் இதெல்லாம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா. பாய்.